தாவேக்கா கும்பல நம்ம தற்கூரின்னு சொல்லுவோம். நாங்க தற்கூரி மட்டும் இல்ல, நாங்க பைத்தியம் அப்படின்னு பெருமையோட சொல்லியிருக்காங்க. ஒரு தொலைக்காட்சியில ஒரு பொண்ணு சொல்லுது, அந்த பொண்ணோட வீட்டுக்கு தண்ணி கேட்டு ஒருத்தன் வந்தானா, கையில விஜய்னு பச்சை குத்தி இருந்தானா, நீங்க விஜய் ரசிகரா அப்படின்னு கேட்டுச்சா, ஆமான்னு சொன்னானா, நானும் விஜய் ரசிகர் தான், என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுச்சான். உடனே அந்த குடும்பமும் ஒத்துக்கிச்சான். அந்த குடும்பம் சொல்லுது, நாங்க குடும்பமாவே விஜய் பைத்தியங்க அப்படிங்குது. அதாவது கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில போயிட்டு நீங்க பைத்தியமான ஒரு பைத்தியத்தை பார்த்து கேட்டா கூட சொல்ல மாட்டான். பைத்தியம் எந்த பைத்தியமும் நான் பைத்தியம் ஒத்துக்காது. ஆனா உலகத்திலே இந்த விஜய் பைத்தியம் மட்டும் தான் நான் பைத்தியம் அப்படிங்கறத ஒத்துக்குது. நான் கூட தற்கூரி நினைச்சிருந்தேன், அது பைத்தியம் போல இருக்கு. ஏன்னா கையில பச்சை குத்துனதை வச்செல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணி அவங்க கூட குடும்பம் நடத்துன்னு ஒரு பொண்ணு நினைக்குது. இது விஜய் ரசிகை என்பதனாலே கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு பையன் நினைக்கிறான்னா இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய பைத்தியமா இருப்பாங்க சொல்ல முடியாது. நாளைக்கு அந்த அம்மா கல்வித்துறை அமைச்சராலும் வந்தாலும் வரும். எங்க அண்ணன் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருங்க. இவரு அண்ணனை மீட் பண்றதுக்காக வருவாங்க அப்பப்போ. அப்புறம் ஒரு டைம் வரும்போது அண்ணா இல்லீங்க. சரி அண்ணா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி இவரு உட்கார்ந்துட்டு இருந்தாருங்க, வெயிட் பண்ணி பாத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் தண்ணி கேட்டாருங்க, தண்ணி கொண்டாந்து கொடுக்கும்போது கை நீட்டி வாங்கினாருங்க. கையில ஒரு ஹீரோவோட பச்சை குத்தி இருக்காருங்க. கையில பச்சை குத்தி இருக்கிறீங்க, யாரோட பேரு அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்டேன். அதுவா, நான் விஜய் ரசிகருங்க, அதனால பச்சை குத்தி இருக்கிறேன் அப்படின்னாரு. நானும் விஜய் ரசிகர், நீ கல்யாணம் பண்ணிக்குவீங்களான்னு கேட்டாங்க. ஆனா இது உண்மையில லாஜிக்கே எனக்கு புரியலமா. கண்டிப்பாங்க சார், நான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சார் விஜய. அப்புறம் இவர் பச்சை குத்தி இருக்கறனால சரி நம்மளும் விஜய் ரசிகர் தானே, ரெண்டு பேத்துக்கு செட் ஆகும். இல்ல எனக்கு என்ன புரியல, ரெண்டு பேருமே ஒரே ரசிகர்ங்கறனால எனக்கு அவர் பிடிச்சு போச்சுங்க சார். ஆக்சுவலா ஹீரோ கட்டிக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அது ஹீரோ கட்ட முடியாது, ஹீரோ நேசிக்கிற அவரை எங்க மாப்பிளைய கட்டிக்கிறேன்னு ஆசைப்பட்டதுனால நாங்களும் எல்லாரும் ஏத்துக்கிட்டோம். சரி, எல்லாம் எங்க ஃபேமிலி எல்லாருக்குமே விஜய்னா அவ்வளவு பிடிக்கும் சார், அவ்வளவு விஜய் பைத்தியம் சார் நாங்கெல்லாம்.